Hi, welcome to Sivakasi Samayal Express channel. ரொம்ப நாள் கழிச்சு embroidery tutorial பார்க்க போறோம் இன்னைக்கு. நான் வந்து இந்த ஒரு இதுல வந்து என்னால எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மெயினா ஃப்ளவர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர்ஸ் ஒரு ஸ்டிட்ச் வச்சு என்னென்ன ஃப்ளவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு செட் ஆஃப் இதுதான் ஃப்ளவர்ஸ், இவ்வளவுதான் ஃப்ளவர்ஸ்ல ஸ்டிச்சஸ் இருக்குங்கிறது கிடையாது, நிறைய இருக்கு. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச். ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் எடுத்துட்டு அது போக கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு போய் அதிலிருந்து உள்ளே குத்தி இந்த நடுவில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களை நோக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் வந்துடும். இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல் லென்த்துக்கும் நான் வந்து இங்கே ஒரு ஃபுல் ஸ்டெம் இதுக்குமே ஃபுல் அவுட்லைனுக்குமே ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இது கொடுத்துட்டு அதே மாதிரி சேம் ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து உள்ள ஃபில்லிங்க்கும் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். பட் வேறு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டார்க்கர் க்ரீன், அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் லைட்டர் க்ரீன், இன்னும் நடுவில் இருக்கிறது வந்து இன்னும் லைட்டர் க்ரீன் வந்து நான் வந்து நூல் சூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஃபுல்லாகவே ஸ்டெம் ஸ்டிச் தான் நான் போட்டேன். ஸ்டெம் ஸ்டிச் வந்து இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டிச்சு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியதும் ஒன்று தான். அந்த நீடில் வந்து உங்களை நோக்கி வரணும், உங்களை பார்த்த மாதிரி வரணும். அதுதான் உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் வந்து கரெக்டாக வர்றதுக்கு. இந்த ஃப்ளவருக்கு நம்ம பண்ண போகிற ஸ்டிச்சுக்கு பேர் பிஸ்டல் ஸ்டிச். பிஸ்டல் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சும் ஃப்ரெஞ்ச் நாட்டும் சேர்ந்தது தான் பிஸ்டல் ஸ்டிச். உள்ள நடுவில் இருந்து ஒரு ஃப்ளாருக்கு வந்து உள்ள நடுவில் இருந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. எண்டில் முடிக்கும்போது ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடணுன்னா, நம்ம நீடிலில் வந்து 3 தடவை நம்மளுடைய நூலை சுற்றினோம்னா ஃப்ரெஞ்ச் நாட் நமக்கு நல்லா பெருசாக கிடைக்கும். சின்னது ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா சின்ன ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். நான் வந்து 3 தடவை சுற்றிருக்கேங்கிறதுனால நல்ல பெருசாக இது கிடைக்கும், நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். இது வந்து இந்த ஃப்ளார் வந்து நான் சர்க்கிளாக போட்டு இதை வந்து கரெக்டாக டிவைட் பண்ணி முதல்ல 4 போட்டேன், அதுக்கப்புறம் அடுத்த 4 போட்டேன், இன்பிட்வீன் அப்படி கரெக்டாக ஈவனாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி போட்டேன். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடணும். அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் எண்டில் வந்து எந்த இடத்துல முடிக்க போகிறோமோ அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். இது வந்து நீங்கள் உங்களோட வேரியேஷன் எப்படி நீங்கள் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா நெருக்கமாக ஃபுல்லாக நான் இந்த பிஸ்டல் ஸ்டிச் போட்டுட்டு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டு இன்பிட்வீனும் சின்னதாக, அதாவது ஹைட்டு கம்மி பண்ணி நான் வந்து பிஸ்டல் ஸ்டிச்சு போட்டேன். இந்த முதல்ல போட்ட பிஸ்டல் ஸ்டிச் வந்து நல்லா லென்த்தியாகவும், இந்த 2 இதுக்கும் நடுவில் இருக்கிற இது வந்து சின்னதாகவும் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வேரியேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுங்க. ஓகே, இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து காஷ்மீரி பால் ஸ்டிச். காஷ்மீரி பால் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு, மெயினாக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் அந்த பாலுக்கு வந்து நம்ம ஒரு உருண்டையாக நம்ம அந்த லூப் மாதிரி போடணும், சரியா? இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து நான் இங்கே கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 8 லைன்ஸ். ஒரு சர்க்கிள் போட்டுட்டு 8 லைன்ஸ் போட்டுக்கோங்க. 8 லைன்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், லாங் லைன்ஸுக்கு நடுவில் சின்ன லைன்ஸ், குட்டி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நீங்கள் இது எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இங்கே அது போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு காஷ்மீரி பால், அந்த பால் ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அந்த இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை வந்து கவுச்சிங் பண்ணணும். கவுச்சிங்கிறது வந்து அதை வந்து பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் அந்த முதல்ல அந்த பிடிச்ச இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நூலுக்கு உள்ள கூடி விடணும். இது வந்து நான் துணியில் விடலை, நூலுக்கு உள்ள ஊடி 2 தடவை அதை சுற்றிக்கிட்டுறேன். சுற்றினதுக்கப்புறம் அதை லூப் மாதிரி போட்டுக்கிறேன். அதை லூப் மாதிரி போடும்போது அது பால் எஃபெக்டில் வரும். அதை 2 தடவை சுற்றினதுக்கப்புறம் இது வந்து டைட்டாக நீங்கள் பிடிச்சி இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அதை வந்து லைட்டாக விட்டிங்கன்னா தான் அது அப்படி பால் மாதிரி உங்களுக்கு வரும். அந்த 2 தடவை சுற்றினதுக்கப்புறம் 2வது தடவை வந்து அந்த இடத்துல உள்ள ஸ்டிச்சுக்குள்ளே துணிக்குள்ளே கீழே விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் போகலாம். 2 சுற்று தான் சுற்றணும் நீங்கள் லூப்பு. அப்படின்னா தான் இது அழகாக இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு முடிச்சிருங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது லேசி டேசியினுடைய வேரியேஷன். லேசி டேசிங்கிறது வந்து இது செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை வந்து அந்த ஓரத்தில் வந்து ஒரு புள்ளி மாதிரி வைப்போம். அந்த இதே தான் சேம் இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. 2 சர்க்கிள் ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த உள்ள இந்த செயின் ஸ்டிச்சை வந்து அது உள்ள கூடி நம்ம லூப் மாதிரி விட்டு எடுக்க போறோம். கீழ பார்த்தீங்கன்னா வேற ஸ்டிச்சஸே இருக்காது நமக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஸ்டிச்சஸே இருக்காது. இது செயின் ஸ்டிச் வந்து இதுல லூப் மாதிரி உள்ள விட்டு விட்டு இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்க்குள்ள உள்ள விட்டு விட்டு எடுக்கணும். இவ்வளவே தான். இந்த ஸ்டிச்சுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்க அ அ இது ஈவன் நம்பர்ஸ் வர்ற மாரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அப்பனா தான் அது வந்து இன்னும் அழகா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த முதல்ல போட்ட ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, அத வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கூட சின்னதா கூட போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசா போட்டுட்டேன். ஓகேயா? இந்த பூ பார்த்தீங்கன்னா, நான் இங்க எழுதியிருக்கேன் மெனி ஸ்டிச்சஸ் இன் ஒன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம போட வேண்டியது லேசி டெய்ஸி ஸ்டிச். லேசி டெய்ஸி ஸ்டிச் வந்து இது வந்து லென்த்தியா போடுங்க. சின்னதா போடாம லென்த்தியா போடுங்க. அட் த சேம் டைம் கண்டிப்பா ஈவன் நம்பரா தான் போடணும். நீங்க நல்லா கரெக்ட்டா நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? மார்க் பண்ணிட்டு போடுங்க. அப்பன்னா உங்களுக்கு ஈவன் நம்பர் கரெக்ட்டா வரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி இதுக்கு வந்து நானு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நூலு வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அழகாவும், நீட்டாவும் வரும். நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வந்து இது வந்து ஸ்பைடர் வெப் ஸ்டிச் அப்படின்னு நான் இங்க எழுதியிருக்கேன். இது வந்து லைட்டர் கலர் நூலு இதுவுமே 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல. இது வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் சாரி. ஃபர்ஸ்ட்டு கீழ இருந்து எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு 2 அந்த லேசி டெய்ஸி ஸ்ட்ராண்ட்ஸ எடுத்துட்டு, அதுல இருந்து 1 கவுச் பண்ணணும். இன்னொன்னு ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு புரியல அப்படின்னா, ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவ பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இத எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னு தெரியல. பின்னாடி எடுக்கணும். அப்போ ஒண்ணு வந்து அத பிடிச்சுக்கும். இன்னொன்னு வந்து அது ஃப்ரீயா இருக்கும். இப்படியே நீங்க வந்து 4 ரவுண்ட்ஸ் ஆர் 5 ரவுண்ட்ஸ் நீங்க பண்ணணும். நான் வந்து 5 ரவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன சரியாவே வரலன்ற மாதிரி இருக்கும். பட் ப்ளீஸ் கன்டின்யூ பண்ணுங்க. 4, 5 ரவுண்ட்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு அதனுடைய அழகு தெரியும். அப்ப அந்த ஸ்பைடர் வெப் ஸ்டிச் நீங்க போட்டு முடிக்கும்போது தான் அது பிரிட்டியா இருக்கும். சரியா? இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு லைட் கலர் நூல்ல பண்ணீங்க அப்படின்னா தான் இது நல்லா இருக்கும். ஸோ இத இந்த மாரியே கன்டின்யூ பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி 4, 5 ரவுண்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் அதனுடைய அழகே நமக்கு தெரியும் நான் சொன்னேன்ல. ஸோ இது லாஸ்ட் ரவுண்ட் வரும்போது அந்த பக்கம் ரிவர்ஸ்ல போய் அத முடிச்சிடுங்க. சரியா? இந்த மாதிரி அது பிரிட்டியா இருக்கும். இப்ப அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த 2 லேசி டெய்ஸி ஸ்டிச்சுக்கு நடுவுலயும் நம்ம இந்த இன்னொரு நூல எடுத்துட்டு, இந்த நூல் வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் தான். இத வந்து இந்த 2யும் இந்த மாரி பிடிக்கணும். அப்ப வந்து உங்களுக்கு பெட்டல் மாதிரி கிடைக்கும். அ இது வந்து கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. இன் பிட்வீன் எடுக்கணும். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுக்குள்ள விடணும். ரைட் ஹேண்ட் சைடுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பெட்டல்ல மட்டும் எடுக்கணும். ஒரே ஒரு பெட்டல மட்டும் எடுத்தீங்கன்னா தான், இந்த சைடும், இந்த சைடும் இருக்கிறதையும் சேர்த்து நம்ம கவுச் பண்ற மாதிரி வரும். இதுவும் கவுச்சிங் டெக்னிக் தான். கவுச்சிங் இஸ் வெரி ஈஸி. 2 நூல வந்து சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச்சா போட்டோம்னா, அதான் கவுச்சிங் டெக்னிக்கு. இது வந்து கவுச்சிங் டெக்னிக்ல பண்றோம் நாம. ஸோ நடுவுல எடுக்கணும். லெஃப்ட்டுக்குள்ள விடணும். ரைட்டுக்குள்ள இருக்கிற பெட்டல்ல ஒரு பெட்டல்குள்ள எடுத்து அத நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்ப உங்களுக்கு கவுச்சிங் வந்துரும். ஃபுல் பெட்டலும் இந்த மாரி ரெடி ஆயிரும். அந்த கவுச்சிங் பண்றதுக்கு வந்து 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அகைன் இது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் ஒரு முல்லைப்பூ மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒண்ணுமே கிடையாது. வி ஷேப்ல நீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடணும். நடுவுல ஒரு இது போடணும். இது உங்களுக்கு வேணும்னா நீங்க போடலாம். வேண்டான்னா விட்டுடலாம். பட் இது போட்டீங்கன்னா ஒரு ஒரு ஃபினிஷ் கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து புல்லியன் நாட்டோட ஒரு வேரியேஷன். புல்லியன் நாட் வந்து வேற வேற மாதிரி வேற வேற
டிசைன்ஸ் வேறு அதுக்கு வேரியேஷன்ஸ் நிறைய கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு வேரியேஷன் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் முதல்ல வரைஞ்சிக்கோங்க. துணியில் வந்து வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப பெரிய ட்ரையாங்கிள் வரையாதீங்க. சின்னதாக ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஃபுல்லாக. ட்ரையாங்கிள்னால் 3 சைட்ஸும் வரையணும்னு அவசியம் கிடையாது. 2 சைட்ஸ் மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். அந்த 2 சைட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸை ஃபில் பண்ணணும். இதே ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் போட்டே நீங்கள் ஃபில் பண்ணணும். சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் இங்கே எடுத்துருக்கிறது அகேன் 6 strands எடுத்திருக்கேன். 6 strands ஆஃப் ப்ளூ கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நீங்கள் 6 strands எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த இது லுக்கு வந்து அழகாக வரும். சரியா? இன்னும் கூட நீங்கள் சின்னதாக நீங்கள் ட்ரையாங்கிள் போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ புலியன் நாட் வந்து ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல எடுத்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாயிண்ட்ல இருந்து திருப்பி அதே அந்த எந்த பாயிண்ட்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் குத்திட்டு நீடில்ல வந்து கரெக்டாக 15 ஸ்டிச்சஸ் நீங்கள் சுற்றிக்கணும். 15 தடவை நீங்கள் நூலை சுற்றிக்கணும். சுற்றினீங்கன்னா தான் ஒரே மாதிரி எல்லாமே 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரே மாதிரி அந்த பட்டு கிடைக்கும். உங்களுக்கு அந்த லுக்கு வந்து அது மாதிரி கிடைக்கும். நல்லா பாருங்கள். ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு ஆப்போசிட் சைடில் குத்தி திருப்பி அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டு அந்த இதில் உள்ள ஃபுல்லாக ஊசியை எடுக்காமல் அந்த ஊசியில் வந்து 15 டைம்ஸ் நம்ம சுற்றிக்கணும். சுற்றிட்டு திருப்பி அதை வந்து அந்த பாயிண்ட்டை வந்து கீழே கொண்டு போயிடணும். ஸ்டிச்சை கீழே கொண்டு போயிடணும். இது வந்து நான் வந்து மேலே கீழேன்னு 3 லேயர்ஸோ 4 லேயர்ஸோ போட்டிருக்கேன் நான். 4 லேயர்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர்னுடைய அழகு வந்து தெளிவாக தெரியும். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். நீங்கள் 2 லேயர் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா 4 லேயர்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1 2 3 ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஃப்ளவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் ஃபேப்ரிக் நூல் எடுத்து அது வந்து 3 strands மட்டும் போட்டு இந்த மாதிரி சும்மா ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டிச்சஸ் வந்து நடுவில் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். வேறு ஒன்றுமே பண்ணலை. இது வந்து வேரியேஷன் தான். உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி வேரியேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் வேரியேஷன் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒன்று லாங்காகவும் ஒன்று ஷார்ட்டாகவும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கணுன்னா எப்படினாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளார் வந்து ஸ்ட்ரைட் லைன் உடைய வேரியேஷன் தான். இதுவும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளார் போட்டிங்கன்னு ரவுண்டு போட்டிங்கன்னாலும் ஈவன் நம்பராக தான் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஃப்ளார் கரெக்டாக வரும். ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. மேலேருந்து கீழே எடுத்திங்கனாலும் சரி, கீழே இருந்து மேலே எடுத்திங்கனாலும் சரி, ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் 2 லைனையும் ஏதாவது ஒவ்வொரு பேராக நீங்கள் இது மாதிரி கனெக்ட் பண்ணணும். மேலே இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச் போடுறீங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாகவும் ப்ரிட்டியாகவும் இருக்கும். அண்ட் மெயின் திங் என்னென்னா ஈவன் நம்பராக இருக்கணும். ஈவன் நம்பராக இருந்தால் தானே உங்களுக்கு ஒரு ஃப்ளார் முடியும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து இது வந்து 3 strands தான் எடுத்தேன். ப்ளூவுமே 3 strands தான் எடுத்தேன். இப்போ பிங்க்குமே 3 strands தான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இதனுடைய வேரியேஷன் கொடுக்கறதுக்காக உள்ள வந்து ஒரு லைன், பக்கத்தில் அந்த 2 பெட்டலுக்கு நடுவுலையும் ஒரு லைன் போட்டு சிம்பிளாக முடிச்சிருக்கேன் இந்த ஸ்டிச்சை. இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப வெரி சிம்பிள் டு மேக். பக்கத்தில் இருக்கிறது ஃப்ரெஞ்ச் நாட். என்னங்க, இது வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட சந்தேகத்தை ஐ வில் ட்ரை டு ரெக்டிஃபை இட். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லைன் மட்டும்தான் போட்டிருந்தேன். அவுட்லைன் போட்டுட்டு அதை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்தது. அப்புறம் நான் வந்து ஒரு பிக்சர் பார்த்தேன். அதில் வந்து அவங்க வந்து
ஒரு ஃபுல் அந்த ஸ்டெம் ஃபுல்லாகவே ஸ்டெம் ஸ்டிச் வந்து ஃபில்லிங்குமே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அதில் ஷேடிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் ஆக்சுவலாக வந்து வீடியோவில் வந்து 2 கலர் யூஸ் பண்ணது தான் காட்டியிருக்கேன். இன்பிட்வீன் நடுவில் இருக்கிறதுக்கும் நான் வந்து ஒரு லைட்டர் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது ஃபோட்டோ நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ரொம்ப அழகாக இருந்தது. அது எனக்கு அந்த பண்ண உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அது வந்து ஹைலைட்டடாக தெரிஞ்சது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் ஃப்ளவர்ஸ், இந்த ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளாருமே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த நான் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளார், கொஞ்சம் சின்ன ஃப்ளார், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃப்ளார், இந்த இது இருக்குல்ல புல்லியன் நாட் ஃப்ளார் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃப்ளார் மாதிரி தான் இது பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த புல்லியன் நாட் ஃப்ளார் வந்து இது மட்டும் தனியாக ஒரு சுடிதாரில் வந்து நெக் இதில் வந்து போடலாம் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருக்கேன். அது எந்த சுடிதார் அமைய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு வந்து பிளெயினாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கணும், என்னோட பழைய சுடிதார் ஏதாவது இருந்தால் கூட கலர் பிளெயினாக இருந்ததுன்னா அதில் போடலான்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். அது போக நான் வந்து இந்த லீஃபுக்கு போட்டுக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டலை. ஏன்னா வந்து இதே வந்து லென்த்தி வீடியோ அண்ட் இதே வந்து நான் ஃபாஸ்ட் இது பண்ணி பின்னாடி வாய்ஸ் ஓவர் தான் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. சொல்லி பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இன்னும் டைம் ஆகிருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் லீஃப்க்கு போட்டுக்கிற ஸ்டிச்சஸ்ஸு மற்றது எல்லாத்தையுமே நான் வந்து வேறு அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேறு ஒரு இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து நான் எடுக்கிறதுனாலையும் அண்ட் எனக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, எனக்கு இது எப்படி ஆங்கிள் வச்சு எடுக்கிறது, நானே தான் எல்லாம் பண்ணணுங்கிறதுனால எனக்கு ஆங்கிள் கரெக்டாக வருதா, ஒரு சில இடத்துலலாம் ரெக்கார்டே ஆகாமல், ரெக்கார்ட்னா வேற ஏதோ சுத்தமாக வேற ஏதோ பக்கம் காட்டி ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் அப்படியும் பரவாயில்ல, இதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இன்னும் வந்து எம்ப்ராய்டரிக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜஸ் ஆகட்டும், மெயில் ஆகட்டும் எனக்கு அனுப்பியிருக்காங்க, எம்ப்ராய்டரி இது போடுங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தங்க வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து ஒரு சுடிதாருக்கு போட்டிருந்தாங்க. நான் அசந்துட்டேன், ஐயோ என்ன சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து சரி ஒருத்தங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம அது பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ அதனால் ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் த கேமரா ஆங்கிள், இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னும் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அது செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஐ வில் ட்ரை டு டூ ஆஸ் மச் அஸ் ஐ கேன். இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து நான் இன்ஃபேக்ட் ஒரு 2-3 டிசைன்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த டிசைன்ஸ்லாம் நான் போடலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பிளெயின் பீஸில் சும்மா நான் வந்து சரி இது எப்படியாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளெயின் பீஸில் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பட் இதை வந்து இப்படி ஒரு கட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஒரு பர்ஸ்லேயோ இல்லை ஒரு ஸ்லிங் பேக்லேயோ நான் போட முடியும். ஸோ அந்த மாதிரி அடுத்த அந்த மாதிரி டியூட்டோரியல் நான் இது வந்து கொஞ்சம் சூயிங் அண்ட் எம்ப்ராய்டரியில் கான்சென்ட்ரேட் பண்ணி குக்கிங் வந்து மெயின் சேனலில் மட்டும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். தெரியல எனக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நான் இன்ஃபேக்ட் இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு வீடியோவே நான் போடவே இல்லை இல்லையா, ரொம்ப பிஸி. வீட்டில் வந்து வேறு வேலையாக இருக்குது. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரி உங்களுக்கு வேறு டியூட்டோரியல் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த நான் பண்ணி காட்டின இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு ஒன்றா மெயில் அனுப்புங்க, இல்லைன்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த இதில் உங்களுக்கு எந்த ஃப்ளார் வந்து உங்களுக்கு ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ வில் ஆல்சோ பி ஹாப்பி. என்னோடது வந்து இந்த ப்ளூ ஃப்ளார், திஸ் இஸ் மை ஃபேவரட். ரொம்ப ப்ரிட்டியாக வந்திருக்கு. கலர் தான் கொஞ்சம் டார்க்கர் கலராக போயிடுச்சு. பட் ஸ்டில் அதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து லைட்டர் வெர்ஷன்ஸ் போட்டிருக்கேன். எஸ், ரொம்ப நிறையா பேசியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்னை மோட்டிவேட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவங்க பேர்லாம் கொஞ்சம் ஞாபகம் இல்லை. பட் எம்ப்ராய்டரி டியூட்டோரியல் எப்போ போடுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து ஐம் ஸோ ஹம்பிள்ட். ரொம்ப தேங்க்ஸ். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரியுது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் ஈஸியராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் பேர் வித் மீ.
until then அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். until then take care and bye.